பிக் பாஸ் வந்து எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் அசம்பிள் ஆக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 50th டே. ஸோ வந்தவுடனே வந்து எல்லாருமே நல்ல ப்ரெசென்டபிளாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கமருதீனும் பாருவும் மட்டும் குளிக்கல. ஸோ நீங்கள் 2 பேரும் சீக்கிரமே இப்போ ரெடி ஆகிடுவீங்கிற நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவையும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஏன்னா ரம்யா இப்போ நிறைய மேக்கப் போட்டு உட்காடுறாங்க. லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதையும் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. உடனே பாருவும் கமருதீனும் ஆமாம் பாஸ் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா முதல்ல வந்துட்டு அரோராவை கூப்பிட்டு இப்போ அப்ரிஷியேட் பண்ணுறாரு. எக்ஸலண்ட்டாக பாயிண்ட்ஸ், உங்கள் பாயிண்ட்ஸ் அழகாக எடுத்து முன் வைக்கிறீங்க, நல்லா விளையாடுறீங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து லாஸ்ட் வீக் கேப்டன்சி நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைசஸ் கொடுக்குறாரு. அப்புறமா திவ்யாவை வந்து கொஞ்சம் லூசன் அப் பண்ணுங்கள், இறங்கி விளையாடுங்க, உங்களோட ஃபன் சைடை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திவ்யாவுக்கு இது ரொம்ப தேவையான அட்வைஸ் தான். எப்பவுமே உருன்னே இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சூழ்நிலை வருது. கொஞ்சம் ஃபன் சைடை காமிங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே பாரு சொல்கிறாங்க, எங்கள் எல்லாருக்குமே இதே மாதிரி சொல்லுங்கள் பிக் பாஸ், எல்லாருக்கும் ஒரு 1 வேர்ட் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா 50 days ஆகுது, நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, நான் சொன்னால் மட்டும் நீங்கள் கேட்கவா போகிறீங்க அப்படின்னு. உடனே பாரு சிரிக்கிறாங்க. உடனே சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காக அட்வைஸ் பண்ணுறாரு. சபரியை பார்த்துட்டு சொல்கிறாரு, அது என்ன அந்த ஹேர் பேண்டை ஃபஸ்ட்டு எடுங்க, அப்படி இது பண்ணுங்கள், ஹேரை சரி பண்ணி விடுங்க அப்படிங்கிறாரு. அவர் ஒரு ஹேர் பேண்ட் போட்டிருக்காருல. ஸோ உண்மையிலேயே வந்து சபரி ஃபேன்ஸ் அதை சொல்லணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. அது பிக் பாஸே சொல்லிட்டாரு. அந்த ஹேர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தலையை வந்து இப்படி ஃப்ரீயாக விட சொல்கிறாரு. சொல்லிவிட்டு 2 வாரம் ஆச்சு, இன்னும் தலையாட்டிகிட்டே இருக்கிறீங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. பாவம் சபரி அந்த தள்ளி விட்ட இஷ்யூவில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் அதை இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாரு. அப்புறம் வியானா கிட்ட வந்து கண்ணாடியோட உறவு நல்லா இருக்குது. அப்புறம் வந்து அப்பப்போ 2 லைன்ஸ் பாட்டு நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஆனால் ரொம்ப அளந்து கால் வைக்கிறீங்க, வெறும் கேசரி உங்களை ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வியானா இனிமேல் எப்படி புலம்ப போகிறாங்கன்னு தெரியல. இதை வேறு யாராச்சும் சொல்லியிருந்தா இதை வச்சே ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது சொன்னது பிக் பாஸ், அதனால் வியானாவால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் அமித் கிட்ட வந்து உங்களுக்கு 1 வேர்ட் சொல்லணும்னா ப்ளே த கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமித் வந்து ரொம்ப அப்ராணியாக இருக்கார். அவருக்கு ஒன்றுமே தெரியல. ரொம்ப அந்த சீசன் 1 கணேஷ் வெங்கட்ராமன் மாதிரின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் அவர் உண்மையிலே இருக்கார். அப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா கிட்ட நல்லா விளையாடுறீங்க, கோ அஹெட் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறாரு. சுபிக்ஷா கிட்ட உண்மையிலே குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு கேம் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. அவங்க டாஸ்க்கு ஒர்க் அப்படி இப்படின்னு எதுலேயுமே லேசியாக இருக்க மாட்டாங்க. அதனால் அதை அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்புறம் சாண்ட்ரா கிட்ட வந்து உங்ககிட்டன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, அந்த தனித்தன்மையை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பேசிக்லி ப்ரெசன்ட் கூட சேர்ந்து கப்புள் கேம் மாதிரி விளையாடாமல் தனியாக விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு கமருதன் வந்து எனக்கு சொல்லுங்கள் சார்னு ஒரு பக்கம் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே கமருதன் கிட்ட நீங்கள் வந்து லிவிங் ஏரியாவுக்கு லாஸ்ட்டாக வரதுனாலையோ டாஸ்க்குக்கு லாஸ்ட்டாக வரதுனாலையோ உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. டைரெக்டாக சொன்னாலே அவருக்கு தெரியாது, இதில் இப்படி இன்டெரக்டாக ஹிண்ட் கொடுத்தா அவருக்கு எப்படி புரியும்? அவர் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறாரு. உடனே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு ஹீரோ, உங்ககிட்ட காமிக் டைம் நல்லா இருக்குது, ஸோ அதை வந்து நல்லா இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கமருதீனுக்கு பயங்கர ஹாப்பி கேட்டோடனே. அப்புறமா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுறது, நீங்களே பிக் பாஸ் கேமை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், எப்போ எங்கே எதை பேசணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேசிக்கலி சூஸ் யூர் பேட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கனிக்கு வந்துட்டு உங்கள் சமையல் ஒரு டிக், உங்கள் கருத்து வைக்கிறதுல ஒரு டிக், அண்ட் ப்ரெசென்டபிளாக இருக்கிறதுலேயும் ஒரு டிக். அதை தாண்டி கனி யார் அப்படின்னு கேட்டால் என்கிட்ட அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் பார்த்துப்பாங்க, எது கரெக்டு எது தப்புன்னு ரொம்ப யோசிக்காதீங்க, விளையாடுங்க, எதுவாக இருந்தாலும் மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா கானா வினோத் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கும் வந்து கமருதீன் மாதிரி தான் காமிக் சென்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, நான் நிறைய வாட்டி மைக் ஆஃப் பண்ணிவிட்டு சிரிச்சிருக்கேன், ஸோ நீங்கள் அதை நான் இன்னும் நிறையா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரம்யா கிட்ட வந்து நல்லா ரெடியாக இருக்கீங்க, கேம் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதான் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. நேற்றுக்கே விஜய் சார் சொன்னார் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு, அநேகமாக ஏதாவது ஃபீஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.